வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அதிமுகவில் புதிய அங்கீகாரம் பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். நிச்சயமாக அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு இல்லை என்றால் தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும். அதிமுக சொற்ப வாக்குகளில் தோல்வியை கூட தழுவ நேரிடும். அதிலிருந்து அதிமுக பாதுகாக்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஸிற்கான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும். எடப்பாடியிடம் தொண்டர்கள், கிளை நிர்வாகிகள், கிராமங்களில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடிதங்களை தினம்தோறும் அனுப்பி வருகிறார்கள். சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 5 மாதங்கள் கூட இல்லை. ஏனென்றால் 50 நாட்கள் மட்டும்தான் உள்ளது. இதுவரைக்கும் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தேர்தல் நெருங்கிவிட்டது. அதிமுகவின் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி தான் வேட்பாளர் என்பதையும் அறிவித்துவிட்டார்கள். ஆனால் ஓபிஎஸ்ஸின் ஆதரவு இல்லாமல் இது சாத்தியமா? கடந்த தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதிமுக தோல்வி அடைந்ததற்கு காரணம் குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதரவுகளை இழந்ததுதான். ஆனால் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் களத்தில் போட்டியிட்டு 3 லட்சத்திற்கு மேற்பட்ட ஓட்டுக்களை பெற்று 2வது இடம். அந்த தொகுதியில் அதிமுக 3வது இடம். இதில் நிச்சயமாக நாம் ஒன்றை கவனித்து பார்க்க வேண்டும். எடப்பாடியின் சூழ்ச்சியின் காரணமாக ஓபிஎஸ் என்ற பெயரை கொண்ட 7 நபர்கள் அதிமுகவின் சார்பாக சுயேட்சையாகவே போட்டியிட்டார்கள் ஓபிஎஸ்ஸை தோற்கடிப்பதற்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக ஓபிஎஸ் தோல்வியே தான் தழுவார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸை 2வது இடம், அதாவது உண்மையான வெற்றி அதுதான். 3 லட்சம் ஓட்டுக்கள் எங்கே இருக்கிறது? அதிமுகவின் 2 லட்சம் ஓட்டுக்கள் எங்கே இருக்கிறது? 2வது இடம் பெற்று ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி வாகை சூடினார் அல்லவா? இது போதுமா? எடப்பாடியின் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள, ஓபிஎஸ் யார் என்பதை தெரிந்து கொள்ள அதிமுகவில் ஓபிஎஸ்ஸிற்கு புதிய